நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 4 வகையான ஒன் பார்ட் பிரியாணி ரெசிபீஸ். முதல்ல காலிஃப்ளவர் பிரியாணி. அதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 10 to 15 நிமிஷம் இதுக்கு ஓகேவாக இருக்கும். முதல்ல காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கழுவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வைக்க போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரில் ஏதாவது மருந்து ஏதாவது இருந்தாலும் போய்டும்னு சொல்லுவாங்க. நம்ம டைரெக்டாக அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வைக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி பண்ணிட்டோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரியாணி ரெசிபிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இது சின்ன சின்ன பூக்களாக பிரித்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்ச அந்த காலிஃப்ளவர் இதில் போட்டுட்டு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ இதை ரொம்ப கொதிக்க வைக்கணுமோ வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 நிமிஷம் அது கொதிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த மருந்தெல்லாம் போயிடும். நல்லது கூட. நம்ம மஞ்சத்தூளில் அதில் ஏதாவது சின்ன சின்ன புழுக்கள் இருந்தால் கூட காலிஃப்ளவரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது போயிடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இருந்தாலுமே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 நிமிஷம் லைட்டாக பாயில் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வேணாம், நம்ம தோட்டத்திலேயே காலிஃப்ளவர் இருக்குது, அதில் மருந்தெல்லாம் எதுவுமே நம்ம அடிக்கலை அப்படின்னா டைரெக்டாகவே போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம கடையில் வாங்குறதுக்கு தான். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, புதினா எல்லாம் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்பைசஸ், அந்த ஃபெனல், பே லீவ், சினமன், அதுக்கப்புறம் கார்டமம் இதெல்லாமே போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லைட் ப்ரௌனாக தான் வதக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் பட்டர் போடுறேன். நீங்கள் நெய் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் இல்லாத சமயத்தில் நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லி, புதினா அதை நம்ம போட்டுட்டு நம்ம அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம தக்காளி போடுறோம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதை போட்டோம்னா ஈஸியாக என்ன ஆகும்னா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆப்ஷனில் தக்காளி கூட போடாமல் பண்ணலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம நல்லா சாஃப்டாக வதக்கணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மசாலா, அந்த தக்காளி, அந்த தயிர் இதோடு சேர்ந்து நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தான் எல்லா ஃப்ளேவருமே காலிஃப்ளவரில் இறங்கும். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி, பாசுமதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு போட்டுட்டு உப்பு போடுறோம். ஸோ அதே மாதிரியே ஜென்டிலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே பாசுமதி அரிசியாக போடும்போது நம்ம ஊற வச்சு போடும்போது அது உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜென்டிலாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் குக்கர் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உடையாமல் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ பர்ஃபெக்டாக எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாசுமதி அரிசிக்கு 1க்கு 1.25 தண்ணி ஊற்றுவோம். அதாவது 1 கப்புனா 1.25 இல்லைனா 1.5. நான் 3 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் 3 கப் தேங்காய் பால் கூட ஊற்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டைம் இருந்ததுன்னா தேங்காய் பால் எடுத்து நீங்கள் தேங்காய் எடுத்து துருவி அரைச்சி வடித்து கூட நம்ம இதில் ஊற்றி பண்ணலாம். ஸோ அது நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வரும்போது நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் விட போகிறோம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயோ ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ வைக்க வேணாம். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினாவை தூவுறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை மூடி வச்சு நான் சொன்ன மாதிரி 2-3 விசில் இல்லை 4 விசில் கூட மீடியம் ஃப்ளேமில் விடலாம். ஸோ பாருங்கள், ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்டிக்கி இல்லாத ஒரு பிரியாணின்னு சொல்லலாம். நான்ஸ்டிக்கி பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்துடலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை.
ரொம்ப பர்ஃபெக்டான நல்ல மணமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட்டரும் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் போடும்போது ஓரளவுக்கு நல்லா வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வார்மாக இருக்கும்போது தான் போடணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது நீங்கள் போட்டு லஞ்ச் பாக்ஸில் போட்டு மூடினீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டீம் வந்து தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரைத்தா இதுக்கே நான் பார்க்கலாம். அது வந்து கேரட் ரைத்தா எடுத்துக்கலாம். அதுக்கு 2 கேரட்டை நல்லா துருவிக்கலாம். தோல் எடுத்துகிட்டு துருவிக்கோங்க. ஸோ நமக்கு குக்கும்பர் ரைத்தா, அதாவது வெள்ளரிக்காய் ரைத்தா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரைத்தா, பூந்தி ரைத்தா நல்லாயிருக்கும். தக்காளி புதினா ரைத்தா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பிரியாணிக்கு வந்து ரைத்தாங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரியாணிக்கு வந்து கத்திரிக்காய் சட்னின்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதுவும் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து செய்யலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல துருவினதுக்கப்புறமா நம்ம 1 நிமிஷம் மட்டும்தான் இதை வதக்க போகிறோம். வதக்கிட்டு தயிர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் ஃபைனாக துருவிட்டீங்க அப்படின்னா குக் பண்ணுற டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆகிடும். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணி எண்ணெய், கடுகு போட்டுட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாமே போட்டுக்கலாம். பெருங்காயம், இதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்து லைட்டாக வதக்கினா போதும். இதுக்கப்புறம் கேரட்டை போட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் வதக்க போகிறோம். ஸோ இதே சேம் மெத்தட் தான் நீங்கள் பீட்ரூட்டுக்கு பண்ணலாம். ஸோ பாருங்கள், இதில் நான் உப்பு போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸோ பிரியாணிக்கு பராத்தாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரைத்தாங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கக்கூடாது, அதனோட டேஸ்ட்டே போயிடும். இப்போது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ரொம்ப லைட்டாக தான் நான் போட்டிருக்கேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது. இதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே ப்ளைனாக கூட பண்ணலாம். நான் தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்றாமையே 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே வதக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ அந்த கேரட்டில் இருக்கிற அந்த தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடும். இப்போது இதை நம்ம ஆற வச்சே ஆகணும். ஆற வைக்காமல் நம்ம போடக்கூடாது. இப்போது ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்துக்கலாம் தேவையான அளவு. அதில் உப்பு, நீங்கள் சுகர் கூட லைட்டாக போட்டுக்கலாம். இப்போது நம்ம வணக்குன்னு அதுக்கப்புறம் ஆற வச்ச கேரட் இது இதில் நம்ம போட்டுரும். இல்லை நீங்கள் ஓரளவுக்கு வெதுப்பாக இருக்கும்போது கூட நம்ம இதை போடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், அதாவது ஜீரகத்தூள் கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பிரியாணிக்குமே இது வந்து பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம். இதுக்கப்புறம் ஆலூ டிக்கா பிரியாணி, அதாவது உருளைக்கிழங்கில் மினி பொட்டேட்டோவில் பண்ணக்கூடியது. சின்ன பொட்டேட்டோவில் ஒரு 1/4 kg உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அது மினி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம வேக வைக்கணும். இதுலேயே எல்லா மசாலா போட்டும் வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். இதுக்கப்புறமா 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டீமை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதனோட தோலெல்லாம் எடுத்துடணும். நீங்கள் இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா தண்ணியை வடித்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா கோல்டு வாட்டரில் கழுவிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம மேரினேட் பண்ணணும். அதுக்கு ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். பெருங்காயம், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கரம் மசாலா, கசூரி மேத்தி, இஞ்சி, பூண்டு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் போட்டுக்கலாம். இதை வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த தயிரோடு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆனால் தான் நம்ம மேரினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்குல நல்லா இறங்கும். நீங்கள் வேக வச்சதுக்கப்புறம் தோல் எடுத்ததுக்கப்புறம் டூத் பிக்கில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லைட்டாக ஹோல்ஸ் போட்டுருங்க உருளைக்கிழங்குல. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் நைட்டு ரெடி பண்ணி வைக்கலாம், இல்லைனா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு ஊறினா போதும். 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். நல்லா கழுவணும் ஒரு 2-3 தடவை. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சா போதும். ஸோ ஏன் முன்னாடியே கழுவி நம்ம ஊற வைக்கிறோன்னா நம்ம இதை ஊறினதுக்கப்புறம் இதை ரொம்ப கழுவுனிங்கன்னா என்ன ஆகுனா உடஞ்சி போயிடும். அதனால தான். ஸோ நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன், அதே போதும். இப்போது மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம்.
இதுக்கப்புறம் இந்த மேரினேட்டட் பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கொடுத்துருக்குற ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் இது லைட் ப்ரௌன் வரைக்கும் நீங்கள் வறுக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபெனல் பிடிக்கலனா, அதாவது சோம்பு பிடிக்கலனா ஜீரகம் மிளகு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் மராத்தி மொக்குன்னு ஒன்று போட்டிருக்கேன். மேஸ் ஃப்ளவர் அதாவது ஜாதிக்காவோட பூ அது வந்து நான் போட்டிருக்கேன். இதெல்லாமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கணும். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கலாம். இதுலேயே எல்லாமே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு அதையும் போட்டு நம்ம வதக்க போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம அந்த உருளைக்கிழங்கு மேரினேட் பண்ண உருளைக்கிழங்கு நம்ம இதில் போடுவோம். ஸோ தயிரில் ஊற வச்ச உருளைக்கிழங்குன்னு சொல்லலாம். இது நீங்கள் லைட்டாக வந்து எண்ணெயில் வறுத்துட்டும் நீங்கள் போடலாம், இல்லை இப்படியும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்கு நமக்கு வெந்துடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் இது வதக்கிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வதக்கினதுக்கப்புறமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஊற வச்ச பாசுமதி அரிசி இதில் போட போகிறோம். நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு ஜீரா ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லை நீங்கள் நார்மல் ரைஸில் கூட பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்குற 2 டம்ளர் தண்ணி. ஸோ அந்த ஊற வச்ச தண்ணியே நம்ம அப்படியே ஊற்றிடலாம். அதுக்கு மேலே ஊற்ற வேணாம். அதுக்கு மேலே ஊற்றினா என்ன ஆகும் அப்படின்னா பாசுமதி அரிசி குழஞ்சி போயிடும். ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா 3 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ நான் தண்ணி இது வரைக்கும் எதுவுமே ஊற்றலை. இப்போ தான் வந்து நம்ம 3 கப் ஊற்றுறோம், இல்லை ஊற வச்ச தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மூடி வச்சு நம்ம 2லேருந்து 3 விசில், இல்லை 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வேணாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு உருளைக்கிழங்கு டிக்கா பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஆலூ டிக்கா பிரியாணி இல்லை பொட்டேட்டோ டிக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இப்படி பண்ணலாம், இல்லைனா வந்து உருளைக்கிழங்கை கிரில் பண்ணியோ இல்லை தந்தூர் பண்ணியோ அதையும் நம்ம அந்த பிரியாணியில் போடலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கொடுத்துருக்குற கேரட் ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ்னால் southindianfoods.in எங்களோட வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் டாப் 10 பிரியாணி ரெசிபீஸ்ன்னு போட்டிருக்கோம். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே 1 பார்ட் தான். அதுக்கு நான் ஜீரா ரைஸ் எடுத்துக்கிறேன், அதாவது ஜீரக சம்பா சாதம் 2 கப் எடுத்துக்கலாம். நல்லா கழுவிட்டு நம்ம இதை ஊற வைக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஊறினா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை ஜீரக சம்பா அரிசின்னு சொல்லலாம். இப்போவே நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு அளந்து ஊற்றி நம்ம இதை வந்து ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மிக்சியில் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், அதுக்கப்புறம் நெய், ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு இதெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி நம்ம வெங்காயத்தை வறுத்துக்கலாம். ஸோ நெய் இல்லைனா இதுக்கு நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், இல்லைனா டோட்டலாக நெய்யும் பட்டரையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளியும் நம்ம நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கலாம். இதில் பெரிய மசாலாலாம் ரொம்ப நம்ம ஆட் பண்ண மாட்டோம். இதில் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு அரைச்சி வச்ச அந்த விழுதை நம்ம போடுறோம். இதுக்கப்புறம் இதில் முக்கியமாக போட போகிறது மஞ்சத்தூள், மிளகாத்தூள்,
அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு போடுவோம், அவ்வளோதான். ஸோ தேவையான அளவு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூளில் ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கேன் குழந்தைகளுக்குங்கிறதுனால. பெரியவங்க பண்ணும்போது 2லேருந்து 3 மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ தயிர் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்தெந்த வெஜிடபிள் இருக்கோ எது வந்து இதுக்கு மேட்ச் ஆகுமோ அதை போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி, அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இதோட மசாலாவோடு சேர்த்து நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 1.5 கப் இல்லைனா 1.25 கப் தான் ஊற்றுவோம். 1க்கு 1.25ங்கிற காம்பினேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது ரேஷியோ 1 கப் ஜீரக சம்பா அரிசிக்கு 1.25 கப் தண்ணி இல்லைனா தேங்காய் பால். ஸோ அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். இதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை மூடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுற பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஸ்டிக்கியாக இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரியான ஒரு 1 பார்ட் ரெசிபி தான். மீல் மேக்கர் பிரியாணி, அதாவது சோயா சங்க்ஸில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த மீல் மேக்கரை ஒரு 5 நிமிஷம் பாயில்டு வாட்டரில் போட்டு தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஒன்று. நீங்கள் டைரெக்டாக இதில் போட முடியாது. இப்போது 2 தக்காளி எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கலாம். இதில் இருக்கிற மீல் மேக்கர் வந்து நீங்கள் 5 நிமிஷம் மட்டும்தான் கொதிக்கிற தண்ணியில் போடணும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா சொதன்னு ஆகிடும். இதெல்லாம் நான் வந்து அரைச்சிக்க போகிறேன். இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் கரகரன்னு அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டையும் நான் இதில் போடுறேன். இது ஏன் நான் அரைச்சி போடுறேன்னா அப்போ தான் எல்லாத்தோட சேர்ந்து வரும் ஃப்ளேவர். நீங்கள் எப்போவுமே மீல் மேக்கரை வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வைங்க. அதை வந்து நீங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வடிச்சிட்டு நல்லா தண்ணியை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச மீல் மேக்கர், உப்பு எல்லாம் போட்டுவிட்டு திரும்ப நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த மீல் மேக்கருக்குள்ளேயும் அந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, தக்காளியோட அந்த ஃப்ளேவர் போகும். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தயிர் எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் ஊற வச்ச பாசுமதி அரிசி 2 கப் நான் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணாமல் நீங்கள் மீல் மேக்கர் போட்டால் தண்ணி சொதன்னு ஆகிடும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இப்போது ஒரு 3 கப் தண்ணி, 2 கப் பாசுமதி அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி இல்லை தேங்காய் பால் கூட ஊற்றலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இது நல்லா கொதிக்கும்போது இதை மூடி வச்சிடலாம். மூடி எப்பவும் போலே ஒரு 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேம். ஸோ எல்லாத்துக்குமே சேம் காம்பினேஷன் தான். அதாவது பாசுமதி அரிசிக்கு தண்ணி எல்லாமே. விசிலும் பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எல்லா ரெசிபியுமே சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்லேயும் இருக்கும், க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லேயும் இருக்கும். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் மட்டும் இல்லாமல் நான் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்லேயே இந்த பிரியாணி எல்லாத்துக்குமே ஷார்ட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 1 நிமிஷத்துக்குள்ளேயே 50 செகண்ட்குள்ளேயே இந்த பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் போய்ட்டு ஷார்ட்ஸுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.